மாதம் மாதம் ஃபீஸ் கட்டுறதுக்கே நாங்கள் பர்சனல் லோன் போட வேண்டியது இருக்குங்க. பர்சனல் லோன் போட வேண்டியது இருக்குது. அதில் இன்னொன்று சொந்த வீடு கட்டுறது எனக்கெல்லாம் ஆசையே இல்லை. நாங்கள்லாம் வாடகை வீட்டில் 8 பேர் படுத்தோம். தலானியே கிடையாது. பழைய துணியை முடிச்சு போட்டு தான் தலைக்கு. நாங்கள் பெட்ஷீட் வாங்கினது கிடையாது. அம்மா சேலையை விரித்து தான் படுத்தோம். போர்வையை வாங்கினது கிடையாதுங்க. தலானியே வாங்கினது கிடையாது. எங்கள் அப்பா ₹1 கடை வாங்கினது கிடையாது சார். கைதட்டுங்க சார். எங்கள் அப்பா ₹1 கடை வாங்கினது கிடையாது. ஆனால் இன்னைக்கு கேட்டோன்னு ராமநாதன் யாருக்கும் கைதட்டணும்னு சிந்தனையே வர மாட்டேங்குது. கட்லு வாங்குறதுக்கே லோனு, அதுல மெத்த வாங்குறதுக்கு தனி லோனு, ஏசிக்கு 5 லோனு. அதை போட்டு படுத்தா தூக்கம் வருமாங்க. லோன்காரை எப்போ போன பண்ணுவான். இதில் படுத்திருக்கமே மாதம் எப்படி டியூவாக கட்டுவோம். ஏசியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை சார். என் பொண்டாட்டி சொல்கிறா, நான் ஏசி இல்லாமல் தூக்கமே வராது. அவங்க வீட்டில் பேனே கிடையாது. விசிறியை வச்சு விசிறிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஏசியில் தான் படுப்போம். எங்களுக்கு தெரியாது உங்கள் லட்சணம். நான் சொல்கிறேன் சார், சரினாச்சா என்ன பண்ணுறது. உங்களுக்கு நடுவரவர்களே உண்மையாக சொல்கிறேன். எங்கள் அப்பெல்லாம் எப்படித்தான் எதுக்குத்தான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சானே தெரியல. யாருக்கு தெரியும். தூக்கம் இல்லாமல் இப்போ கடனாளியாக திடுறேன். இல்லைனாத்தான் குழம்பு ஊற்றும் போதே குழப்புறான். இல்லை வீட்டில் ஒரு பேன் கூட இல்லை, இந்த குழம்பு. வீட்டில் ஒரு ஏசி கூட இல்லை, இந்த குழம்பு. ஒரு சொந்த வீடு இல்லை, உனக்கெல்லாம் ஒரு குழம்பு. ஓ பிள்ளை, ஓ லட்சணத்துக்கு உனக்கு ஒரு பிள்ளை, இந்த குழம்பு கண்டையை வச்சே மூச்சில் சுரட்டுறாங்க. நிம்மதியாக சோறு சாப்பிட முடியுதா. முடிச்சிடேன் நடுவர்களே. தமிழ்ச்செல்வி அக்கா பேசும்போது சொந்த வீட்டுக்கு நாங்கள் ஆசைப்படுவதே இல்லை. அட பாவிகளா, வாடகை வீட்டில் ஒழுங்காக 4000 ரூபா வாடகை கொடுத்துக்கிருந்தேங்க. ஊரில் இருக்கவே எல்லாம் சொந்த வீடு வாங்கிட்டா. உன் முகரைய பிச்சைக்காரனுக்கு வாக்கப்பட்டு என் வாழ்க்கை போச்சடா. வாழ்க்கை போச்சே. என்னை அந்த ஊரில் எவ்வளோ பெரிய கலெக்டர் கேட்டார், போலீஸ் எச்சே கேட்டார், காலேஜ் பிரின்சிபால் கேட்டார். எவனும் கேட்டிருக்க மாட்டான். நம்ம ஒருத்தன் தான் இழுச்ச வாங்கி கட்டிட்டு வந்துட்டான். வந்த உடனே சொல்கிறாங்க, ஒரு சொந்த வீடு கட்ட வக்கில்ல இவருக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி. சொந்த வீடு கட்ட வக்கில்ல உனக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டின்னு சொல்லி பேங்க் லோனை போட்டு 25 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா, 70 வயசு வரையும் லோனை போட்டு அவன் எப்படிங்க அடைப்பான் சார். நான் சொல்கிறேன் சார், ஆம்பளைகள் கடன் வாங்குவோம், ஆனால் சொத்து வாங்கினா மனைவி பேரில் வாங்குவோம் சார். கைதட்டுங்க சார். கடன் வாங்கினா ஆம்பளை பேரில் வாங்குவோம், சொத்து வாங்கினா மனைவி பேரில் வாங்குவோம். நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஏமாறுறது, எல்லாத்துக்கும் ஏமாறுறது. ஃபைனான்ஸ் கம்பெனியில் 1000 ரூபா போட்டால் 10,000 ரூபா தராங்கன்னா தூங்க விடுறதில்ல. உனக்கெல்லாம் பிழைக்க தெரியாது ஆம்பளை, நீ எல்லாம் பிழைக்க தெரியாது. 10,000 ரூபா போட்டால் 1 லட்ச ரூபா தர்றானா, போய் போடுன்னு அதோட வாழ்க்கையை போட்டு தள்ளிட்டான் சார். நான் சொல்கிறேன் சார், ஆம்பளைக்கு ஆசையே கிடையாது சார். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் வேணால் சர்வே எடுத்துவோங்க சார். கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை இளைஞன் கடை வாங்குறான், எத்தனை இளைஞன் கடை வாங்குறான். ஆனால் கல்யாணத்துக்கு பின்னாடி கடன் இல்லாத ஆணே இல்லை சார். காரணம் என்னமா, பாரதிதாசன் ரொம்ப அருமையாக சொல்கிறான். ஆசைக்கு வாசமலர் தேடுவதும் அஞ்சுவதும் நாணுவதும் ஆமை போல் வாழுவதும் பெண்ணோட வேலை. ஆகார அளவிட்டதாயினும் கேடில்லை போகார அகலா கடைனா திருவள்ளுவர். எவ்வளோ வருமானம் வருதுன்னே தெரியலையங்க. புருஷனை இதை வாங்கு அதை வாங்குன்னு என்னென்ன தொல்லை பண்ணுறீங்க சார். நான் உண்மையை சொல்கிறேன் சார், நான் ஒரு தடவை 3 முடிச்சு போட்டேன் சார். அது நான் போடுறேன். இங்கே பாரு, எல்லாருமே ஒரு தடவை தாயா 3 முடிச்சு போடுவாங்க. நான் அதுவும் போடல நடுவர். நான் கொண்டு தான் போனேன். எவன் பிடுங்கினா இவன் கட்டினானே தெரியல. எந்த நீ ஓட்டி விட்டுருக்க. ஆமாம், இதை நான் கொண்டு தான் போனேன். ஒரு முடிச்சு கைதான் போச்சு, எவனை பிடிங்கி கட்டி விட்டான். அந்த 3 முடிச்சு போட்டதுக்கு நான் படுற அவஸ்தை. ஹோம் லோனு, 2 வீலர் லோனு. நான் உண்மையாக சொல்கிறேன் சார், நம்ம வீட்டில் செருப்பு, நம்ம சின்ன வயசில் செருப்பு ரப்பர் செருப்பு தான் போட்டிருப்போம். கீழே அந்த உருண்டை மாதிரி இருக்கும், மாற்ற உருண்டை அந்து போயிடும். அதை நம்ம ஊக்க வச்சு மாற்றி அதை 10 தடவை போட்டிருப்போம். அந்த ஊக்கு பிஞ்சாதான் செருப்பை மாற்றுவாங்க. இன்றைக்கி வீட்டில் என் பொண்டாட்டி 15 ஜோடி செருப்பு இருக்குது. எதுக்குன்னு கேட்காங்க, பிய அடிக்கிறான். என் மகனுக்கு 5 ஷூ இருக்குது, என் மகளுக்கு 25 ஜோடி செருப்பு இருக்குது. ஆனால் நான் மட்டும் கல்யாண வீட்டில் போய் திருடிட்டு வரேன் சார். என் நிலைமையை பார்த்தீங்களா சார். வீட்டுக்கே செருப்பு வாங்கி தர்றேன். நான் உண்மையை சொல்லி முடிச்சிடறேன் நடுவர்களே. மயன் கை கட்டி வேலை பார்க்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவுடன் கை கட்டி ஆம்பளை வேலை பார்க்குறேன் சார். ஆசைப்படலை சார். நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுவான் நடுவர் அவர்களே. முடிச்சிடறேன், ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடறேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசை ஆம்பளைக்கு கிடையாது சார். என் மகளுக்கு இப்படித்தான் கல்யாணம் பண்ணணும், என் மருமை இப்படி வரும்போது ப்ரீ மேரேஜில் சூட்டு வைக்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும் என்று பெண் சொல்லுவதால் தான் ஆண் சொல்கிறேன். நான் ஒன்றே ஒன்று சொல்லவா, ஆம்பளை மட்டும் ஒரு காலத்தில் எங்கள் அப்பா பேச்சை எங்கள் அம்மா கேட்டுச்சு.
எங்கள் அப்பா பேச்ச எங்கள் அம்மா கேட்டுச்சு. எங்கள் அம்மாவுக்கு 1500 ரூபா எங்கள் அப்பாவுக்கு சம்பளம், 4 பேர்த்த படிக்க வச்சுச்சு. 5 வீடு கட்டு வாடகைக்கு விட்டார். இன்றைக்கி நான் 60,000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன், என் பொண்டாட்டி 40,000 ரூபா சம்பளம் வாங்குறான். ஆனால் நான் என் பொண்டாட்டி பேச்சை கேட்குறேன், அதனால் நான் 60 லட்சம் ரூபா கடனில் இருக்கேன். போன தலைமுறை வரையும் ஆண்களின் பேச்சை பெண்கள் கேட்டதால் கடன் சுமை இல்லை. இன்னைக்கு பெண்கள் பேச்சை வேற வழி இல்லாமல் கேட்குறோம். வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. உண்மையிலேயே உலகத்திலே கடவுள் என்று ஒருத்தன் இருந்தால் பெண்களுக்கு நல்ல புத்தியை தர வேண்டும். மக்கள் தொலைக்காட்சி மூலமாக கேட்குறேன், தயவுசெய்து இந்த நல்ல நாள் கேட்குறேன், பெண்களுக்கு நல்ல புத்தியை ஆண்கள் சொல்லுகிற கேட்குற புத்தியை கொடுக்க வேண்டும் இறைவா என்று கேட்கிறேன். தயவுசெய்து கடன் சுமைக்கு மொத்த காரணம் அல்ல, முழு காரணமும் பெண்கள் தான் பெண்கள் தான் பெண்கள் தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.